Shalom, shalom, shalom. Welcome to Proclaim, Pray and Praise episode 6. இன்றைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், ஹோலினஸ், அதாவது பரிசுத்தம். கர்த்தருடைய நாமத்தை தரித்தவர்கள் நாம். நமக்கு அவருடைய நாமத்தையே கொடுத்துருக்கிறார். நம்மெல்லாம் கிறிஸ்டியன்ஸ் என்கின்ற ஒரு பேர் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள். அப்போ அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல் நாமும் பரிசுத்தராக இருக்க வேணும். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் பல காரியங்கள் நம்மளுடைய பரிசுத்தத்துக்கு தான் சேலஞ்சாக வந்து நிற்கிது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 12:14 கடைசி பகுதி நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. அப்போது இந்த ஹோலினஸ் அப்படிங்கிற இந்த காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் தினசரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நம்ம குழந்தைங்க நம்ம வீடுகளில் மாத்திரமல்ல, பிள்ளைங்க சமுதாயத்தினுடைய பல்வேறு இடங்களுக்கு அவங்க சென்று பல்வேறு காரியங்களினால் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறாங்க. பல பேருடைய நம்ம குழந்தைங்க பழகுறாங்க, அவர்களுடைய காரியங்களை அவங்க பார்க்குறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் நம்ம அவரை தரிசிக்க முடியாதான். அவர் எப்படி பரிசுத்தராக இருக்கிறாரோ நாமும் பரிசுத்தராக இருக்கணும்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. நம்ம பிள்ளைகளை பரிசுத்தத்துக்கு நேராக நம்ம வளர்ப்போம். தேவனுடைய வருகை வெகு சமீபமாக இருக்கிறது. அந்த வருகைக்கு நாம் அனைவரும் ஆயத்தமாவோம். கர்த்தர் தம்முடைய மனவாட்டியை கூட்டி செல்ல வர இருக்கிறார். நம்ம குழந்தைங்களுக்கும் இந்த பரிசுத்தத்தின் காரியங்களை சொல்லி கொடுத்து நம்ம வளர்ப்போம். இப்பொழுதும் நம்மளுடைய பிள்ளைகள் இந்த கான்செப்ட் கீழே அவங்க பாட்டு பாட போகிறாங்க, அவங்க ப்ரே பண்ண போகிறாங்க, தேவனுடைய வசனத்தை சொல்ல இருக்கிறாங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம் 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 ஷாலோம். வெல்கம் டு ப்ரொக்ளைம், ப்ரே அண்ட் ப்ரைஸ் எபிசோட் 6. இன்றைய வேத வசனம் 1 பேதுரு 1:14-15 வசனம். நீங்கள் முன்னமே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். இந்த வேத வசனம் பலிப்பதாக. இப்பொழுதும் நாம் பரிசுத்தத்துக்காக ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களும் ஆசீர்வாதமாக 1 பேதுரு 1:14 சொன்னபடி நாங்கள் தெரிந்தோம் தெரியாமல் செய்தோம் தவறுகளில் இருந்து உங்கள் திரு ரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை சுத்திகரியும். நாங்கள் தெரிஞ்சு செய்த பொய், திருட்டு இதுகளெல்லாம் மன்னித்து இனி அதுபடி செய்யாமல் இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. நாங்கள் உலகத்தால் எவ்வளவோ இழுக்கப்பட்டாலும் பரிசுத்தமாக வாழ நீங்கள் இனி உதவி செய்யுங்க. உங்களை போல் பரிசுத்தமாக வாழ உதவி செய்யுங்க. உங்களோட ரகசிய வருகைக்கு எங்களை பரிசுத்தமாக்குங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். குட்டியானவரை பாடுவோம். பரிசுத்தவான்கள் விசுவாசிப்போரை வரும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். உன்னாமம் மிக உயர்ந்தது, உன்னாமம் மிக பெரியது, உன்னாமம் மேலானது. சிங்காசனம், கர்த்தத்துவம், அதிகாரம், வல்லமையும் உன்னாமம் மேலானது. தூதர் பாடும் தூயரே, சர்வ சிருஷ்டியை போற்றும்.
Alleluia. 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 May May God bless you. Thanks for watching.